அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய ஒரு நாமத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை குறித்து தியானிப்பதென்றால் தேவனை குறித்து தியானிப்பதாகும். தேவனை குறித்து தியானித்தால் அது நம்முடைய தேவ பக்தியை விருத்தியாக்கும். நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஐக்கியம் பலப்படுவதற்கு அது உதவும். யோவான் 17:3 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், உம்மை அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அறிவதுதான் நமக்கு முடிவில்லாத வாழ்வை தருகிற ஒன்று. அந்த தேவனை அறிவதற்கு அவர் தன்னை பற்றி சொன்ன காரியங்கள் 7 யோவான் தன் சுவிசேஷகத்தில் எழுதியிருக்கிறான். அதாவது, நானே ஜீவ அப்பம், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பன், நானே மெய்யான திராட்சை செடி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு யோவான் சுவிசேஷத்திலே சொன்னார். இந்த நானே நானே என்று அவர் சொல்லுவது யூதர்களை கோபப்படுத்தியது. காரணம் என்னவென்றால், நானே என்று சொல்லக்கூடியவர் தேவன் ஒருவரே, பிதா ஒருவரே நானே என்று சொல்ல முடியும். அதுதான் யூதர்கள் உடைய ஒரு கோட்பாடு. 10 கற்பனைகளில் உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் நானே என்று அவர் சொன்னார். என்ன அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றும் சொன்னார். ஆகையால் நானே என்று சொன்னால் அது பிதாவை குறிக்கும், அது வேற யாரையும் குறிக்காது, வேறு ஒருவரும் அதற்கு உரிமை பாராட்ட முடியாது என்பது அந்த யூதர்களுடைய திட நம்பிக்கை. அதனால்தான் இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் சொன்னார். யூதர்கள் அவரை கல்லெறிந்து கொல்ல அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ இயேசு கேட்டார், நான் செய்த எந்த நல்ல கிரியை நிமித்தம் என்னை கல்லெறிகிறீர்கள் என்று. யோவான் 10:33 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 10:33. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசுவை மனிதனாகவும் பிதா மட்டுமே தேவன் என்றும் இந்த யூதர்கள் திடமாக விசுவாசித்ததால் இயேசு நானும் பிதாவும்
ஒன்றாயிருக்கிறோம், நானே வழி, நானே சத்தியம் என்று சொன்ன பொழுது இவன் தன்னை பிதாவிற்கு ஒப்பாக்குகிறான் என்று சொல்லி யூதர்கள் இவரை கொலை செய்ய நினைத்தார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், அதற்கு நாம் பழைய ஏற்பாட்டிலே மோசேயினிடத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். எரியும் முட்செடியில் தேவன் மோசேக்கு வெளிப்பட்ட போது அவன் அதை நெருங்குகையில் அவர் மோசே மோசே என்று கூப்பிட்டு உன் பாதரட்சியை கழற்றி போடு என்று சொல்லி அவர் சொன்னார், உன்னை நான் பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன். அப்போ அவன் மோசே சொன்ன, நான் எம்மாத்திரம், நான் உன்னை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அப்போ மோசே கேட்டான், நான் போய் என்னை அனுப்புனது யாருன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டப்போ தேவன் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், அதுதான் என்னுடைய நாமம். ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவர் என்னை அனுப்பினார் என்று சொல். அந்த நாமம்தான் யூதர்கள் தேவனுடைய நாமமாக எடுத்துக்கொண்டார்கள். அதே யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது தேவன் மோசேயினிடத்திலே சொன்னார், நான் ஆபிரகாமுக்கு யெகோவா என்னும் நாமத்தினால் என்னை வெளிப்படுத்தவில்லை, ஆதாமிற்கு என்னுடைய நாமம் ஒன்றுமே தெரியாது, ஆபிரகாமுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று என்னுடைய ஒரு தன்மையை பற்றி சொன்னேனே ஒழிய என்னுடைய நாமம் என்ன என்று சொல்லவில்லை. ஆகவே யெகோவா என்னும் நாமத்தினால் நான் உங்களுக்கு தரிசனமாகிறேன் என்றார். சீனாய் மலையில் கற்பனைகளை கொடுக்கும் பொழுது அந்த மலை முழுவதும் புகையால் நிறைந்து அக்கினி மயமாய் காணப்பட்டு அந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கண்டார்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். நடுங்கி அவர்கள் விலகிச் சென்று மோசேயினிடத்தில் சொன்னார்கள், மோசே, தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நாங்கள் செத்து போவோம், நீ கேட்டு நீ எங்கள்கிட்ட பேசு என்றார். அவ்வளவாய் பயந்தார்கள். காரணம், அவர் பரிசுத்தமும் வல்லமையும் அங்கே விளங்கியது. அதுவரை இஸ்ரவேலர் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்றுதான் அறிந்திருந்தார்கள். ஆனால் சீனாய் மலையிலே அவர் அக்கினியாய் எரிந்த பொழுது அதை கண்ட ஜனங்கள் யெகோவா என்னும் நாமத்தினால் அவரை அறிந்தார்கள். இந்த இஸ்ரவேலருக்கு யெகோவா என்று சொல்லவே மிகுந்த பயம். அவர்கள் அதை உச்சரிக்கவே மாட்டார்கள். யெகோவா என்று எழுத வேண்டுமென்றால் கைகளை கழுவார்கள், பேனாவை கழுவார்கள், பயபக்தியோடு எழுதுவார்கள். அப்படி இருந்ததினால் யெகோவா என்பதற்கு பதிலாக கர்த்தர், அதோனாய், தேவன் என்றெல்லாம் பெயரை வைத்தார்கள். யெகோவா உரைக்கிறார் என்று சொல்வதற்கு பதில் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னார்கள். அவ்வளவு பயந்தார்கள். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் பயப்படுகிறோமா? ரொம்ப அலட்சியமாக நாம் பாடுகிறோம். யெகோவா சம்மாகம், யெகோவா நிசின்றோம். நாம்
கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல. காரணம், நாம் தேவனுடைய பரிசுத்தத்தையும் வல்லமையையும் காணவில்லை. ஒரு முறை நான் தேவனை தரிசித்து அவருடைய தன்மையை அறிந்து கொண்டால் அதற்கு பின்னதாக நான் அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு பயப்படுவேன். 4ஆம் கற்பனை என்ன? அந்த 10 கற்பனைகளில் தேவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவது என்ன? உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்படி செய்கிறவனை அவர் தண்டியாமல் விடார் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையால் சகோதரனே, சகோதரியே, நீ உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய், நான் தேவனின் பிள்ளை என்று சொல்லுகிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் உண்டா? தேவனுக்கு பயப்படும் பயம் உண்டா? தேவனுடைய தண்டனைக்கு நீ தப்ப முடியாது. ஆகையால் அவருடைய நாமத்தை நன்றாக அறிந்து கொள். நீதிமானுக்கோ கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தருடைய நாமம் அப்படிப்பட்டது. அந்த நாமத்தை தான் யோவான் சுவிசேஷத்திலே இயேசு நானே என்றார். நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். பூமி உண்டாவதற்கு முன்னே சிருஷ்டிப்பில் நான் இருந்தேன். இந்த பூமி எரிந்து அழிந்து போன பின்பும் நான் இருப்பேன். நான் முடிவில்லாதவர். ஐ ஆம் இட்டர்னல். எனக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது என்று இயேசு சொன்னதினால் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சகோதரனே, முடிவில்லாத ஒரு தேவன் உன்னுடைய தகப்பனாயிருக்கிறார். உன்னை பிள்ளையாய் அழைக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! அவர் முடிவில்லாதவராய் நித்தியராய் இருக்கிறபடியினாலே அவர் மாறாதவர். He is immutable. அவர் மாறாதவர், மாற முடியாதவர். அதனால் என்ன என்று கேட்கலாம். அவருடைய தன்மைகளோ குணங்களோ மாறுவதில்லை. அவர் இஸ்ரவேலரை சிநேகித்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்றார். அந்த அன்பும் ஆசீர்வாதமும் என்றும் உமக்கும் உரியது. அதில் அவர் மாறுவதில்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் நம் பரிகாரியாய் இருக்கிறார். எத்தனையோ பயங்கரமான சாவின் விளிம்பில் இருக்கிறவர்கள் ஜெபத்தால் எழும்பி இருக்கிறார்கள். காரணம், என் தேவன் இயேசு மாறாதவர். அன்றைக்கு என்ன மனதுருக்கத்தோடு இருந்தாரோ அதே மனதுருக்கம் இன்றும் உமக்கும் எனக்கும் உண்டு. அது அவர் மாறாத தன்மையினால் இருக்கிறவராகவே அவர் இருப்பதால் எனக்கு ஏற்பட்ட கிடைத்த ஒரு நன்மை. சகோதரனே, நீர் இதை விசுவாசி, இதை நம்பும். அப்போ நீர் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணும்போது அவர் என்னை நேசிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், சாத்தானின் அடிமைத்தனத்தினின்று என்னை விடுவிக்கிறவர், பாவத்தின் அடிமைத்தனத்தினின்று குமாரன் என்னை விடுதலை ஆக்குவார், இதையெல்லாம் நீர் விசுவாசித்தீர் என்றால் வாழ்க்கையில் நீர் பயப்பட மாட்டீர். வாழ்க்கையில் கவலை உம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் மாறாத தேவன்,
என் மேல் அன்பு வைத்து என்னை விடுவித்து என்னை போஷித்து பராமரிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்கிற விசுவாசம் உமக்குள் இருப்பதினால் நீர் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். ஆனால் ஒன்று சகோதரனே, நீர் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீரா? அதுதான் கேள்வி. பாவத்தை அறிக்கை செய்யும், பாவத்தை அறிக்கை செய்யும், விட்டுவிடும். இயேசுவின் இரத்தத்தால் உம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு ஒப்புக்கொடும். மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். தேவனுடைய நாமத்தை தியானிக்கிற நீர் அவர் மாறாதவர். அன்று இயேசுவின் இரத்தம் தன்னை விசுவாசித்தவர்களை எப்படி ரட்சித்ததோ இன்றும் அப்படியே விசுவாசிகளை இயேசு ரட்சிக்கிறார். ஆகையால் சகோதரனே, உமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இருக்கிறவராகவே இருக்கிறேன், உனக்கு தகப்பனாகவே இருப்பதினால் உமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அசைக்க முடியாத ஒரு பாதுகாவல் உமக்கு உண்டு. சாத்தான் நெருங்க முடியாத அக்கினி ஜுவாலையாயிருக்கிற தேவன் உம்மை சுற்றிலும் மதிலாயிருக்கிறார். ஆகையால் கவலைப்படாதிரும். நீர் மட்டும் பாவத்திற்கு இடம் கொடாமல் தேவனுக்கு அடிமையாகி உம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விடும். அதுவே நீதிமான் அவருடைய நாமத்திற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். நீர் அந்த பலத்த துருகத்துள் உம்முடைய குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறீரா? இல்லையென்றால் இன்றைக்கே என்னுடன் சேர்ந்து ஜெபம் பண்ணும். இன்றைக்கும் அவர் உமக்கு உடனே ரட்சிப்பை தருவார். சகைவுக்கு இன்றைக்கே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னவர் உமக்கும் உம்முடைய குடும்பத்திற்கும் ரட்சிப்பை தருவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை விசுவாசித்து அதற்குள் தஞ்சம் புகுகிற, பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று நீதிமான்களாய் மாற்றப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமமாகிய பலத்த துருகத்திற்குள் வைத்து காத்து கொள்ளும், பராமரித்தருளும், போஷித்தருளும், பரிகாரியாய் இருந்தாருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.